வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்ப சென்சிட்டிவ் கண்டென்ட் இருக்கிற படம். அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. இந்த படம் 2022ல வெளியாயிருக்கு. இந்த படத்தோட பேரை ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 55 வயசுல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அதுவும் தான் இத்தனை வருஷம் அனுபவிக்காத உடல் தேவைக்காக ஒரு ஆண் துணை தேவைப்படுது. இந்த வயசுல ஒரு பெண்ணுக்கு செக்ஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ரொமான்டிக்காவும் ரொம்ப ஓப்பனாகவும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த படம் என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஷானை காமிக்கிறாங்க. அவன் இன்னைக்கு முக்கியமாக யாரையோ பார்க்கறதுக்காக தயாராகிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இந்த பக்கம் 55 வயசான நம்ம படத்தோட ஹீரோயின் மரியாவை காமிக்கிறாங்க. இப்போதான் அந்த ஹோட்டலுக்கு செக்இன் ஆகி உள்ள வந்திருக்கா. யாருக்காகவோ ரொம்ப டென்ஸ்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லக்கேஜை பார்க்குறா, கண்ணாடியில் தெரிகிற தன்னோட உருவத்தை பார்க்குறா. குட்டி போட்ட பூனையா அந்த ரூம்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றா. டென்ஷனை குறைக்கிறதுக்காக கையில் இருந்த சரக்கு 2 பெக்கு போடுறா. இப்போ டோரில் யாரோ தட்டுற சத்தம் கேட்கவும் தயக்கமாக போய் கதவை திறக்க அங்கே 17 வயசு ஷான் நின்றுட்டு இருக்கான். I'm Leo. You must be Nancy. May I come inside? Yes. ஷான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதால மரியாவுக்கு அவனை உடனடியாக பிடிச்சி போகுது. உள்ளே வரலாமா அப்படின்னு மரியா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வரவும் மரியாவோட கன்னத்தில் இதமாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு போய் உட்கார்றான். இது மரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷான் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு செக்ஸு தேவைப்படுற பெண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இவனோட வேலை, அதாவது ஆண் விபச்சாரி. இன்னைக்கு அவன் கூட தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் மரியா அவனை கூப்பிட்டுருக்கா. இருந்தாலும் ஷானை நேருக்கு நேரு பார்த்த மரியாவுக்கு நம்மளை அவனுக்கு பிடிக்குமோ இல்லையோ அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோடயே நின்றுட்டு இருக்கா. அவளோட தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஷானும் மரியா கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேஷுவலாக கேட்டுட்டு அவ கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். மரியாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இவ்வளோ வருஷமா மரியா புருஷனை தவிர வேற எந்த ஆணையும் அவளை தொட அனுமதிச்சதில்லை. 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு மரியா கேட்குறா. கொஞ்சம் வருஷமா தான் செய்கிறேன். எனக்குன்னு இருக்கிற சொத்துன்னு பார்த்தீங்கன்னா என் இடுப்பு கீழே இருக்கிற இதுதான். இதை வச்சு தான் என்னோட செலவு, என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, என் கூட கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ தாராளமாக இப்போ போகலாம், என் பணத்தை திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மரியா சொல்ல, அதுக்கு அவசியமே இல்லை, நான் உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ண வந்திருக்கேன், உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு ஷான் ரொம்ப உறுதியாக சொல்கிறான். என் கூட செக்ஸ் வச்சிருக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மரியா கேட்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாவை வர்ணிச்சுட்டு அவ கழுத்து, கண்ணம், மார்புன்னு அவனோட முகத்தை புதைச்சிக்கிறான். அவ கையை பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டு கூட்டிட்டு போய் பெட்ல உட்கார வைக்கிறான். அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு ஷான் ட்ரை பண்ற சமயத்துல, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வேகமா ஓடிடுறான். இந்த சிச்சுவேஷனுக்காகவே ரொம்ப கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா வேண்டாமா, போட்டுட்டு போய் நின்னா நம்மளோட வயசான உடம்ப பார்த்து அவன் பிடிக்காம போயிடுவானோ அப்படின்னு தயக்கத்தோடையே பாத்ரூம்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வந்து பார்க்கறா. ஷான் ஆல்ரெடி அவன் பேண்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு பெட்ல இவ வரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மரியா ஏதோ ஒரு தைரியத்தை இவனை புக் பண்ணிட்டான். ஆனா இவன் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இப்பவும் நான் சொல்றேன், உனக்கு பிடிக்கலனா நீ உடனே கிளம்பி போலாம், என்னோட காசை நான் திருப்பி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மரியா சொல்லவும், இவ போக்கிலேயே தான் போய் இவளை நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷான், சரி உன் லைஃபை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பதான் மரியாவும், எனக்கு கல்யாணமாகி 30 வருஷம் என் கணவர் என் கூட இருந்தாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போனாரு. எங்களுக்குள்ள செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் என் நெத்தில முத்தம் வைப்பாரு, கழுத்துல முத்தம் வைப்பாரு, ரொம்ப ரேரா உதட்டில் முத்தம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஏதோ கடமைக்கு என் கூட செக்ஸ் வச்சுக்குவாரு. அதுவும் என் மேலே ஏறி ஒரே பொசிஷன்ல தான். இத்தனை வருஷமா அதை தவிர வேற எதுவுமே அவர் பண்ணினதில்லை. எனக்கு மற்ற பெண்கள் மாதிரி செக்ஸை பற்றி பேசும்போது ஒரு கிளர்ச்சியோ அல்லது பிளட்ல ஒரு ஃபயரோ நான் ஃபீல் பண்ணினதே இல்லை. செக்ஸ்னா இவ்வளோதான் அப்படின்னு நான் என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு அவரு போக்கிலேயே வாழ்ந்துட்டேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் நல்லபடியாக செட்டில் ஆயிருக்காங்க. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னு அவளை பற்றி அவள் பேச ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா மரியா தான் கூட கம்ஃபர்ட் ஆகிறத ஷான் உணர்றான். இவ்வளவு வருஷத்துல உன் கணவர் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டதே இல்லையா அப்படின்னு கேட்க மரியாவுக்கு அழுகாச்சே வந்துருச்சு. இல்ல அப்படின்னு தலையசைக்கிறா. ஃபுட்பால் கேம்னா ஒரு கோலாவது அடிக்கணும், ஆனா என் புருஷன் கோலே அடிக்காம கிரவுண்டவே சுத்தி வர டைப்பு அப்படின்னு சொல்லி இன்னும் அழுக ஆரம்பிக்கிறான். உன் கணவர் இல்லாம வேற யாராவது கூட நீ செக்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, இந்த கேள்வியை கேட்ட உடனே மரியாவோட முகம் பிரகாசமாகுது. நாங்க சின்ன வயசுல ஒரு தடவை யூரோப் போயிருந்தோம். அப்போ நைட்டு எங்க அப்பா அம்மா எல்லாம் நேரத்துல ரூமுக்கு
ரூமுக்கு போய் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் வெளியே நின்னுட்டு அந்த பீச்சவே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்ப அங்க அட்ராக்டிவான ஒரு பையன். காலையிலிருந்து அவன் என்னவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். திடீர்னு என் பக்கத்துல வந்து ரோஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்து என்னை கட்டி பிடிச்சு என் கழுத்து, என் லிப்ஸு, என் மூக்கு, கண்ணு, என் கையின்னு எல்லா இடத்துலயும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படின்னு அந்த மலரும் நினைவுகளை பத்தி மரியா சொல்லிட்டு இருக்கவே டக்குன்னு ஷானு அவ பக்கத்துல வந்து உடனே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்படியோ அப்படி இப்படின்னு அன்னைக்கு அவங்களுக்கு செக்ஸ் நடந்து முடியுது. இப்போ அவங்களோட 2வது மீட்டிங்கு. இந்த 2வது மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அதே ரூமு, அதே இடம். என்ன சென்டிமெண்ட்டுக்காக அதே ரூமை புக் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க மரியா அதுக்கு சிரிக்கிறா. இந்த தடவை மரியா ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கா. தனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சிருக்கா. அதையெல்லாம் அவன் முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறான். I perform oral sex on you. I do a 69 doggy style. லிஸ்ட்டு இவ்வளோதானா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு ஷான் சிரிக்க, நம்மளோட லாஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறம் நான் நெட்டில் நிறையா தேடி பார்த்தேன். அதில் எது நல்லா இருக்கோ அதை மட்டும் லிஸ்ட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷானும் நெட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான், ஒரு ஸ்கிரிப்ட் படி தான் அது நடக்கும். நீங்கள் அது ரியல் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிளே இல்லை. நம்ம அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ரொம்ப கேஷுவலாக நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண ஆரம்பிக்கலாமே அப்படின்னு அவன் சொல்லவோ, ப்ராக்டிக்கலாக பேசுகிற அவனோட அப்ரோச்சு மரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறபடி 2 பேரும் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மரியா ஸ்டார்ட் பண்ணுற அந்த சமயத்தில் அவளுக்கு ஃபோன் அடிக்குது. ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அது வேற யாரும் இல்லை, அவளோட பொண்ணுக்கிட்ட இருந்தான். ஷானுக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்று தன்னோட உடம்ப பார்த்துட்டு இருக்கான். ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே மரியா ரொம்ப டென்ஷனா, சரி நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, இது என்ன 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கி 12 மணிக்குள்ள எழுதுற எக்ஸாம்னு நினைச்சியா? கேஷுவலா இரு, நம்ம டைம் எடுத்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு 2 மணி நேரத்துக்கு தான் பே பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே பே பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நோ ப்ராப்ளம், அதை பற்றி நீ கவலைப்படாத, நம்ம இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். மரியாக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. இந்த வயசில் போய் நான் டான்ஸா அப்படின்னு கேட்க, டான்ஸ் ஆடுறதுக்கு வயசெல்லாம் தேவையில்லை வா அப்படின்னு அவளை பக்கத்தில் இழுத்து அணைச்சு இப்போ 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷன் கூட விதவிதமாக புதுவிதமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு உன் கூட நான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதுக்கு இந்த டைம் போதுமா அப்படின்னு மரியா கேட்க, நிறைய டைம் இருக்கு. ஷான் ஒரு பாட்டை போட்டு விடுறான். இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் திரும்பவும் மரியாவோட பொண்ணுக்கிட்ட இருந்தா ஃபோன் வருது. சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி இவ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி மரியாவுக்கு கோவம் தான் வருது. ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு அவங்ககிட்ட டைம் வாங்கிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறா. அவள் பொண்ணு ஃபோனை வைக்கிற மாதிரி தெரியல, ஆனால் நல்ல வேலையா மரியாவோட ஃபோனில் பேட்டரி டவுன் ஆயிடுது. அப்பா இப்போ நிம்மதி அப்படின்னு திரும்பவும் ஷான் பக்கத்தில் வரா. தன்னோட குழந்தைங்க 2 பேருமே மரியாவை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஷான் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க, மரியாவோட டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஷான் இப்போ அவளுக்கு கழுத்து, முதுகு, மார்புன்னு மசாஜ் பண்ண ஆரம்பிக்க, அவன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. உன் கை இரும்பு போல இருக்கு, எங்க உன் ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு மரியா சொல்ல, அவனும் அவன் முன்னாடி ஷர்ட்டை கழட்டி நிற்கிறா. உன்னோட உடம்ப பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா பண்ணுது, நான் உன்னை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு ரொம்ப படபடப்போட கேட்குறா. தாராளமாக தொடலாம் அப்படின்னு சொல்ல, அவன் கழுத்தை, அவன் கையை, அவன் மார்பை, இடுப்புக்கு கீழே அப்படின்னு ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு பார்க்குறா. நீ ஷர்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி போயிடுறா. என்னாச்சு அப்படின்னு ஷான் கேட்க, எனக்கு உன் உடம்ப பார்த்தா என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்றா. நீ ரெகுலரா ஜிம் எல்லாம் போவியா அப்படின்னு கேட்க, இந்த தொழில எனக்கு உடம்பு தானே மூலதனம் அப்படின்னு அவன் சொல்லி நக்கலா சிரிக்க, இப்ப 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க. கண்ணாடியில அவன் உடம்ப பார்க்கறா. உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு மரியா கிட்ட அவன் சொல்ல, வேண்டாமே ப்ளீஸ், உன் முன்னாடி எனக்கு அப்படி நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, என் உடம்பு ரொம்ப ஃபேட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் மேல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டுறான். இல்ல வேண்டாம் அப்படின்னு அவ தடுக்கிறா. உன் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஷான் சொல்ல, நீ பொய் சொல்ற, நான் ரொம்ப ஃபேட்டா இருக்கேன், வயசாகிறதால என்னோட மார்பெல்லாம் ரொம்ப தளர்ந்து போச்சு, என் வயிறெல்லாம் ரொம்ப இலகி போச்சு அப்படின்னு தன்னை பத்தி ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட மரியா பேசிட்டு இருக்க, இல்லவே இல்லை, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு ஷான் அவளை பத்தி வர்ணிக்கிறான். உன்னோட பேரு ஷான் இல்லை தானே அப்படின்னு மரியா கேட்க, உன்னோட பேரு மரியா இல்லை தானே அப்படின்னு திருப்பி ஷான் கேட்குறான். 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அவங்க உண்மையான பேரை மறைச்சு ஃபேக்கான பேர்ல தான் பழகிட்டு இருக்காங்க. உன் ஃபேமிலி பத்தி சொல்லு, நீ உங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கியா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி மரியா கேட்க, ஷான் அமைதியா அவளை பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா அவள் லிஸ்ட் படி அவனுக்கு ப்ளோ ஜாப் பண்ணலாம் அப்படின்னு திரும்பியும் அந்த ப்ளோ ஜாப்புக்கு வரா. அவன் பேண்ட்டை கழட்ட போற சமயத்துல, என்னால முடியல, எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு மரியா சொல்ல, இந்த மாதிரியான சில கிளைண்ட்டுகளையும் நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான கிளைண்ட்டு கிட்ட நான் அவங்க கையை பிடிச்சிட்டே பக்கத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், அல்லது முக்கியமா செக்ஸை பத்தி பேசிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்துல அந்த கிளைண்ட்டு என் கூட ரொம்ப ஈஸியா மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். அந்த அப்ரோச்சை இன்னைக்கு நம்மளும் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மரியா பேசுறா பேசிட்டே இருக்கிறா. பேசுறதுக்கு கூட யாருமே இல்லாத மரியாவோட நிலைமை அவனுக்கு புரியுது. இப்போ ஒரு வழியா பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மரியா நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்து முடியுது. இப்போ அடுத்தது அவங்க 3வது மீட்டிங்கு. அதே ரூமு, அதே செட்டப்பு, அதே கெட்டப்பு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மரியா ரொம்ப போல்டாக அவங்க கூட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் சிரிக்க பேசிட்டு மணிக்கணக்காக பெட்டில் ஸ்கோர் பண்ணுறாங்க. உன் புருஷன் கூட நீ செக்ஸ் வச்சுக்கும் போது எந்த மாதிரி முணங்குவ அப்படின்னு ஷான் கேட்க அவளும் அதை அவனுக்கு செஞ்சு காமிக்கிறா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெண்டு பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. What's the oldest person you've ever done it with? 82. 82? Yes. Okay, I'm feeling a bit better now. எந்தவித தயக்கமும் இல்லாமல் மரியா அவங்க கூட இப்போ ரொம்ப ஜெல்லாக ஆரம்பிக்கிறா. என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எத்தனையோ கிளைண்ட்டை பார்த்துருப்ப. அதில் உனக்குன்னு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கிளைண்ட்டு யார் மரியா கேட்க, இந்த விஷயத்தில் நான் பர்சனல் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. இது என்னோட ப்ரொஃபஷனல். அந்த ரூமுக்குள்ளே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. சொல்லப்போனால் நான் ஒரு செக்ஸ் பொம்மை, அவ்வளோதான். ஆனால் மரியாவுக்கு அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், எப்பவும் கூடவே இருக்கணும் அப்படின்னு தப்பான ஒரு ஆசை மனசுக்குள்ளே வருது. எனக்கு உன்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். உன்னோட அம்மா அப்பா யார், உன்னோட உண்மையான பேர் என்ன, நீ எந்த காலேஜில் என்ன படிக்கிற, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு மரியா சொல்லவும் இதை கேட்ட உடனே ஷானுக்கு கோபம் வருது. என்னை பற்றி நீ பர்சனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நீ காசு கொடுத்த, அதனால் நான் உனக்கு ஒரு செக்ஸ் அடிமையாக உனக்கு வேலை செஞ்சேன், அவ்வளோதான் நம்மளுக்குள்ளே இருக்கிற பந்தம். ஆனால் இதையெல்லாம் காதில் போட்டுக்காத மரியா, நீ பண்ணுற இந்த வேலை உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி உனக்கு என்ன அப்படின்னு அவன் கோபமாக பேசுகிறான். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் ஹாரிஸ் அப்படின்னு மரியா அவனோட உண்மையான பேரை சொல்ல, இதை கேட்டதும் ஷான் டென்ஷனோட உச்சத்துக்கே போயிடுறான். அவனுக்கு அவளை பலார்னு அறையணும் போல தோணுது. ஆனால் அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருந்துடுறான். நீ முதல் தடவை இங்கே வரும்போதே உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத நான் நெட்டில் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இது நான் சொல்கிறத கேளு ஹாரிஸ், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக பழகலாம். உங்கள் அம்மா கிட்ட நீ பண்ணுற இந்த வேலையை பற்றி நம்ம ரெண்டு பேரும் நேர்லேயே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மரியா சொல்லவும், அவ்வளோதான், இதுதான் லிமிட்டு, இதோட சரி, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணிடாத, என்னை புக் பண்ணிடாத அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு ஷான்கிற அந்த ஹாரிஸ் ரூமை விட்டு வெளியே போகிறான். போன வேகத்திலேயே திரும்பவும் உள்ளே வரான். ஷானோட ஃபோனை எங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அந்த ரூமவே களைச்சு போட்டு ஃபோனை தேடுறான். அம்மா கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு அப்படின்னு சொல்கிறையே, 15 வயசில் எங்கள் அம்மா என்னைய வீட்டை விட்டு துரத்துனா, இப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருக்கனா செத்தனான்னு கூட அவளுக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்ட அம்மா கிட்ட நான் எதுக்காக போய் சொல்லணும், அவ்வளோதான், நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சது தான் அப்படின்னு வெடுக்குன்னு அந்த ரூமை விட்டு போயிடுறான். இப்போ 4வது மீட்டிங். ஒரு காஃபி ஷாப்பில் மரியா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பல தடவை அவனுக்கு மெசேஜ் பண்ணி, ஃபோன் பண்ணி, எப்படியோ அவங்க கூட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ இந்த காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்கா. அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற வெயிட்டர் பார்த்தீங்கன்னா, மேம் என்ன ஞாபகம் இல்லையா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்திக்கிறா. ஆனால் மரியா இருக்கிற டென்ஷனில் யாரையுமே அவளுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் ஒரு கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு அவளை அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே ஷானும் அங்கே வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட உண்மையான பேரை சொல்லி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்னதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அதன்படி எங்கள் அம்மா கிட்ட போய் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக பேசினேன். ஆனால் எங்கள் அம்மா எதை பற்றியுமே கண்டுக்கல அப்படின்னு ஷான் ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறான். எல்லா அம்மாவுக்கும் குழந்தைக்கு மேலே பாசம் இருக்க தான் செய்யும். இப்போ உங்கள் அம்மாவுக்கு நீ என்ன வேலை பண்ணுற அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் அந்த வெயிட்ரஸ் வந்து இடைமறிக்க, ஷானை அவளுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறது அப்படின்னு தெரியாததால் மரியா, இவர் ஒரு கார் டீலர், என்னோட பழைய காரை விற்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிட்றா. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லக்கி ரூமுக்கு அவங்க போகல, அதுக்கு பதிலாக மரியாவோட வீட்டுக்கு ஷானை கூப்பிட்டு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் செம்மையா இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் இங்கே காட்டவே முடியாது. மரியா என்னெல்லாம் எதிர்பார்த்தாலோ எல்லாத்தையும் ஷான் அள்ளி கொடுக்க, இத்தனை நாள் மரியா மட்டும்தான் என்ஜாய் பண்ணியிருப்பா. ஷான் அவன் சொன்ன மாதிரியே ஒரு செக்ஸ் பொம்மையா மட்டும்தான் அவ கூட இருந்திருப்பா. இந்த தடவை அவனும் மரியா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப டயர்டாக பெட்டில் படுத்திருக்காங்க. இந்த தடவை ஷான் அவகிட்ட இருந்து காசு வாங்கலை. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.